ஹலோ ஹாய் என்ன நடக்குது? வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இதெல்லாம் ஆட்டா கிட்டதுன்னு சொல்லுவீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதாவது நாங்கள் அன்றைக்கு வந்து செய்ய போகிறது சிக்கன் லிவர் வறுவல் வித் முட்டையோட. சரி, சிக்கன் லிவர் வந்து வறுக்க போகிறோம் முட்டையோட. எல்லாருக்கும் பிடிக்கும் போய் சாப்பிட கொடுக்குறா. பார்த்துட்டா போச்சு, இதை கழுவுவோம். ஓகே, தேவையான பொருட்கள் வந்து பார்ப்போம். குயிக்காக பார்த்துட்டா பிரச்சனை முடிஞ்சது. உங்களை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. காய்ஸ் இது இப்படி இருக்கும், பெருஞ்சீரகம் இப்படி இருக்கும். ஒரு ஸ்பூன் உங்களுக்கு பெருஞ்சீரகம் பண்ணாலும் ஒரு ஸ்பூன் போட்டால் எவ்வளோ தெரியும். காட்டி தான் அந்த வீடியோ போடணும்னு இல்லை காய்ஸ். இப்படி ஒழுங்காக போட்டாலே ஓரளவு உங்களுக்கு விளங்கும். செய்கிறாக்களுக்கு எங்களுக்கும் ஒரு ஓகே இருக்கும். அதாவது நண்பர்களை பாருங்க, நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் பார்க்கலாம். இதுக்குள்ள ஒரு கரண்டி இல்லை அரைக்கரண்டி இந்த கரண்டியால் பெப்பர் போடுவோம். பெப்பர் நான் கூட சாப்பிட்றேன். நான் உண்மையாக இது அரைக்கரண்டி போட்டால் பெருசாக கூடவா இருக்காது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்படி இருக்கும். ஓகே, இவ்வளவு இதுக்கு உப்பு வந்து பெரிய ஸ்பூனால் 2 இது போட்டால் சரி. நான் அளவு தெரியும், நான் அப்படி போடல. நீங்கள் 2 ஸ்பூன் அளந்து போடுவோம். அதுவும் சரி, விஷயம் முடிஞ்சது. அடுத்தது மஞ்சள். அது சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் காணும். ஓகே ஓகே, அதுவும் போட்டாச்சு. நான் எல்லாத்துக்கும் மேரினேட் பண்ணிக்க ஆயில் இருந்தான். நீங்கள் ஆயில் விட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஆயில் விட தேவையில்லை. அதையும் கொஞ்சம் விட்டாச்சு. இனி என்ன செய்யலாம்? நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்மளா தண்ணி நல்லா புளி உடனே தண்ணி மேரிக்க கூடாது. மிக்ஸ் பண்ணிட்டு ஊற விடுவோம் ஒரு 10 minutes ப்ளீஸ். இந்த மீன் டைம் காய்ஸ் என்ன சொன்னால் விட பாருங்க, ஒரு வெங்காயம் காணும். பெரிய வெங்காயம் சொன்னால் ஒரு வெங்காயம் காணும் நண்பர்களே. அடுத்தது 8 பச்சை மிளகாயை வந்து நான் வெட்டி வச்சுக்கிறேன். சின்ன சின்ன 2 சிவத்த மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். இவ்வளோ தர்சிட் வேறு ஒன்றுமே இல்லையா. அங்கால இதுவும் இருக்குது, இஞ்சியும் இருக்குது, உள்ளியும் இருக்குது. அதையும் 9 கல்லி உள்ளியும் ஒரு சின்ன துண்டு அளவு இவ்வளோ சுண்டு இஞ்சியும் நான் எடுத்துக்கிறேன். இவ்வளவும் காணும். மற்றது கருவேப்பிலை பார்க்குறதுக்கு நான் இப்போ எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இவ்வளோ தான் தேவையான சாமான். எடுத்தாக்குள்ள போட போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அடுப்பை மூட்டுவோம். இப்போவே நாங்கள் முட்டையை எடுத்து வச்சு விடுவோம். இது அதிலே அந்த பொறுத்த நேரத்தில் அவங்களை வந்து பண்ணி கொண்டிக்கும். அதாவது 1/2 கிலோ ஈரலுக்கு 3 முட்டை வடிவாக காணும். 3 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். கேட்கும்போது ஓகே, இது வயல் விடுவோம். வயலில் பாருங்க, அப்படி ஒரு 2 தண்ணியோட விட்டிங்களா சிறு பாஞ்சு வடிக்கும். அவனை பாருங்க, அப்படியே பறக்கு. வெரி குட். இந்த தூக்கி முடியாது. அது கட்டம் கொதிக்கட்டும். முதல் இது கொதிச்சுட்டு பாருங்க. கொதிச்சுட்டார். இதுக்குள்ள ஊற வச்சிருந்த ஈரலை மட்டும் தண்ணி இல்லாமல் எடுத்து போடுவோம். எல்லாத்தையும் போடுவோம். அடுப்பு குறைச்சி விடுவோம். எல்லாம் போட்டாச்சு. உண்மையிலே தண்ணி இல்லாமல் போடணும். தண்ணியோட போட்டிங்கன்னு சொன்னால் உண்மையில என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் வெடிச்சு பறந்து கண்மொழி எல்லாம் வெளியில் வந்து சில நேரங்கள் கவனம் போட்டு விரை தாளிப்போம். கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு விரைக்க மற்ற ஐட்டங்களை நீ போடணும். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. முதல் வரை வதங்கி இதை நல்லா புரிஞ்சு கொண்டு வர அளவில் மக்கள் நிலையில் என்னென்ன போடுறோன்னு சொல்கிறேன். முதல் பெரிய விடுவோம். ஒரு வேறு எடுத்து கொண்டு ஸோ நல்லா தண்ணி மேலே வந்தால் பேர் தான் பெரியவர். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படியே இருக்கும்போது பாருங்க, கொஞ்சம் தண்ணியில் கூட வருது. இந்த நேரத்தில் இந்த உள்ளியையும் இஞ்சியையும் போட்டுருவோம். இது இப்பயே போட்டால் நல்லா ஊறி இருக்கும். பெரிய வந்து கலந்து டேஸ்ட்டை கொண்டு வரமென்றது சாத்தியக்கூறு ஆக்கிற விஷயங்கள். இதை அவியும் போதே போட்டுக்கிட்டு விடுவோம். மற்றது மிளகாய் வெங்காயம் அதுகளை வந்து நாங்கள் பெண்ணா நல்லா கிண்டு போதும் போட்டு அப்புறம் பாருங்க வந்துட்டோம் மெயின் இடத்துக்கு. கிட்டத்தட்ட மோமாலைன்னு சொல்லலாம். மெயின் இடம் வந்து அதே மாதிரி தான். இது கதையில் மெயின் இடம் வந்து இது சண்டையை பற்றி சொல்கிறது தான் மோமாலை. என்னென்றால் இதுக்குள்ளே இப்படியே நீங்கள் பிச்சு பிச்சு போட்டு விடுவோம். என்ன கருவேப்பிலையே போடுவோம். முதல் கருவேப்பிலை போட்டாச்சு காய். இனி அதோட வெங்காயம் மிளகாய் 2ஐயும் போட்டுவோம். ஓகே, அப்படியே போட்டோம். எல்லாத்தையும் கொட்டினாண்டு பார்த்துக்கொள்ளணும். நல்லா பொரிய மாதிரி வரும். இந்த பொறுமை பொறுமை தண்ணி மாதிரி வராது. கையில் பொரிய மாதிரி வரைக்கான கொட்டணும். நல்ல வடிவாக இருக்கா இதெல்லாம் கிண்டுவோம். இப்படி கிண்டேக்க கருவ நசிக்க தான் ஆக நசிக்காமல் சின்ன சின்ன அரைவாசி துண்டுல வெட்டி கொஞ்சம் நசிச்சு விடுவோம். நசிக்கும். இதை போட்ட மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சின்ன சின்ன அமர்த்தி நசிச்சு பொரிச்சு அப்படி வறட்டி எடுக்க கருகிற மாதிரி நல்லா வளர்ந்து விரைக்கான் முட்டையை போட்டு அடிச்சு போட்டு அதையும் மரம் மாதிரி கிண்டி போட்டு இதில் கச்சரி அவ்வளோ ஒரு வேலையும் இல்லை. புளி விருப்பமான சொட்டு புளி எல்லாம் பேசி புளி விருப்பமான ஆக்கள் மட்டும் நினைக்கிறவங்களா அவர்கள் இல்லை. இப்படி சின்ன சின்ன துண்டா வண்டினா காணும். இதுலேயும் 2 மிக்ஸ் ஆகி பொரிஞ்சு உதங்கி வர முட்டையை போடுவோம். வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு ஒரு 20 நிமிஷம் வடிவாக காணும். ஈரல் வரைக்கும் 25 நிமிஷம் மேக்ஸிமம் காணும். உங்களுக்கு டைம் போயில சொன்னால் நீங்கள் விளையாடலாம். அப்படி கொத்து மாதிரி போட்டும் விளையாடலாம். அப்படியே கொஞ்சம் மகா சின்ன தான் பெறும். அது நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணி விடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் ஆவலோட பார்த்த நேரம் வந்து ரெடி ஆகிடுது. வேறு வழியாக பாருங்க எல்லாம் மதங்கி உள்ளுக்குள்ள ரெடியாக வர. இந்த பருவம் கொஞ்சம் பாருங்க சைட்டில் கலராக வருது. நீங்கள் பிரிஞ்சு கொண்டு அந்த பருவம் காணும். இந்த நேரம் முட்டையை வருவது சிறந்த டைம்.
கண்டிப்பாக ரெடி பாருங்க நல்லா இருக்கும். ஒரு உடைச்சி வச்சுக்கிறேன் ஒரு ரைஸுக்காக. அப்படியே எடுத்து சிலாவை ஊற்ற வேண்டிய இந்த வாடா அப்படி இது பக்கண்டு இந்த குண்டு ஓடி இது ஓடக்கூடாதப்பா இது சேரும் நல்லா குண்டு ஓடிவா கண்டிப்பாக காட்டுற பாருங்க. டைமில் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்பூன் தூள் போடும், கணக்கு போடக்கூடாது, மணக்க தூள் பண்ணாமல் கொஞ்சம் போட்டால் காணும். இதுக்கு கட்ட மிளகா தூள் இருந்தால் நல்லா இருக்கும், கட்டை தூள் மாதிரி தனி மிளகா தூள். அது நான் ஒரு ஸ்பூன் அளவு போடுவேன், ஏன்னா குடும்பம் போடுவேன், எனக்கு உழவு பிடிக்கும். உங்களுக்கு கேட்ட மாதிரி போடுங்க ப்ளீஸ். பாருங்க வாய்ஸ் அவ்வளோ ஒரு ஆசையாக அப்படியே இருக்குது, கலராக இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்க அவ்வளோ வந்து சீனி தான் தெரியும், சமைச்சு முடிஞ்சா அப்படி தெரியாது பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆவலுடன் நானும் ஆவலுடன் பசியில் பார்த்து கொண்டு வந்து ரெடி ஆகிடுது. சும்மா தடவை வந்துருக்குது, வாயிலுடன் பார்த்து சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே எங்களை விட வேலை செய்து சாப்பிட நான் ஆசைப்படுறேன். நீங்கள் செய்த பாருங்க இப்படி இருக்கும். ரெடி ஆகிடுது. ஆக வறுக்க விடாதீங்க, எரிஞ்சிடும், மணக்கும், அதோட டேஸ்ட்டும் மாறிடும். ஆக எண்ணக்கூடாது. இதில் எல்லாம் நல்லா வதங்கி இப்படி வந்தால் இந்த பருவத்தில் எங்களை எடுக்க ரெடி. தேங்க்யூ. பாருங்க நண்பர்களே, ரெடி ஆகிவிட்டார். அதாவது இவரை தான் நாங்கள் சொல்லுவோம் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து சிக்கன் லிவரோட முட்டையை போட்டு வறுக்கிறதுன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஆட்டிறைச்சியிலேருந்து ஆட்டிறைச்சி காய்ச்சிக்க வந்து ரத்த வரையன்றக்கில் ரத்தத்தில் செய்யணும். அது கிட்டத்தட்ட டேஸ்ட் நல்லா இருக்குது தான். அந்த டேஸ்ட்டுக்கு தான் இதை செய்கிறத. அதனால் நான் புளி விட போகிறேன். புளி விட இல்லை, புளி விருப்பமான நாட்கள் விடலாம். சும்மா புளிப்பு தன்மையாக சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.